வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்லயே ஒரு உருளைக்கிழங்கு கார சட்னி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். முதல்ல ஒரு உருளைக்கிழங்க நல்லா தோல் சீவி எடுத்துக்குவோம். இப்போ உருளைக்கிழங்க நம்ம சின்ன சின்ன பீஸா நறுக்கிக்கலாம். உருளைக்கிழங்க சின்ன சின்ன பீஸா நறுக்கிட்டோம். அது கூட கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்குவோம். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. உருளைக்கிழங்கு இப்போ பாதி அளவு வெந்துருச்சு. பாருங்க, இந்த அளவு வெந்திருந்தா போதுமானது. அடுப்புல வானலியை வச்சுட்டு கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ ஓரளவு சூடாயிருச்சு. நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 1½ ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 1½ ஸ்பூன் கடலைப்பருப்பு, நாலு வரமிளகாய், லேசா வதங்கினோன்னு ஒரு 5 பூண்டு, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கோம். அதை அது கூட சேர்த்துக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். இப்ப வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. நம்ம ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சிருக்கோம். அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டு நல்லா வதங்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கப்படும். உப்பு சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். குறைஞ்சது ஒரு 2 நிமிஷமாவது வதக்கணும். இப்ப வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்க அது கூட சேர்த்துக்குவோம். ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதை நல்லா பிரட்டி விட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நமக்கு தயாராகிருச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுறலாம். அதை நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம மைய அரைச்சிக்குவோம். அதை வேற ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு தாளிப்பு கரண்டியில நல்லெண்ணெய் விட்டு தாளிங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லா கமகமன்னு இருக்கும். கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு நாலு கருவேப்பிலைய போட்டு தாளிச்சுக்கலாம்.
இப்போ நமக்கு அருமையான உருளைக்கிழங்கு கார சட்னி தயாராகிருச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. தோசைக்கு இட்லிக்கு அருமையா இருக்கும். இது மாதிரி புது புது ரெசிபியோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோவை உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.